வசனத்துக்கு போகலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உறுதியான ஜெபம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நீங்கள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 12:12. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. அநேக நேரங்களில் உபத்திரவம் தான் நம்மளை ரொம்ப டென்ஷன் ஆக்கி ஏதாவது ஒரு காரியங்களை சொல்லும்படி பேசும்படி ஏவி அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விடுகிறது. அப்புறம் மூன்றாவது, ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக தரித்திருங்க. கண்டினியூவிங் இன்ஸ்டன்ட் இன் ப்ரேயர். தொடர்ச்சியான ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்பது ரொம்ப முக்கியம். உறுதியாய் தரித்திருக்கிறதுனா என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஜெபத்துக்கு அற்புதம் நடக்கும் வரைக்கும், ஜெபத்துக்கு அற்புதத்தை தேவன் செய்யும் வரைக்கும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதுதான் உறுதியான ஜெபம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், நீங்கள் ஜெபிக்கிறீங்க, இப்போ நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கொள்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஊழியங்களோடும் சேர்ந்து ஜெபிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தனி ஜெபத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறாரு. அப்போ இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு சரியான ஆன்சர் வராமல், பாசிட்டிவான ஆன்சர் வராமல், நெகட்டிவான ஆன்சர் வந்துட்டானா நம்ம உடனே மனமடிவாகி சோர்ந்து போய் மூலையில் போய் படுத்துடுறோம். அந்த ஜெப ஜீவியத்தில் அங்கே ஒரு போராட்டம் வருகிறது, ஜெப ஜீவியத்தில் பிரச்சனை வருகிறது. அப்போ இவ்வளோ ஜெபம் பண்ணோமே, இவ்வளவு பைபிள் படித்து விசுவாசத்தோடு உபவாசம் பண்ணோமே, இந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்காமல் போயிட்டாரே அப்படின்னு விசேஷமாக பாருங்கள். இந்த நாட்களில் மேரேஜஸ் நிறைய மேரேஜஸ்ஸு, திருமணங்களில் போராட்டங்கள் இருக்குது, திருமணங்களில் பிரச்சனைகள் வருது. நல்லா தான் விசுவாசின்னு பார்த்தோம், நல்லா தான் ஜெபிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஏன் அவங்க ஊழியத்தில் கூட நேற்று ஒரு தம்பி வந்தார். அவர் சொன்னார், ஒரு குடும்ப பிரச்சனையை சொன்னார். அவங்களுக்கு தெரிந்த குடும்ப பிரச்சனையை அவங்களுக்கு தெரிந்தவங்க குடும்ப பிரச்சனை. இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க. கணவன் ஊழியம் செய்கிறாங்க, கணவன் ஊழியத்தில் இன்வால்வ் பண்ணுறாங்க. எனக்கு அது கேட்கும்போது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, இன்னொரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்குது. என்னை பொறுத்தவரையில் 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒரு ரட்சிக்கப்பட்டவன், தேவனுக்கு பயப்படுறவன் தன் மனைவியை தாய் வீட்டுக்கு அனுப்ப மாட்டான். ஒரு மனைவி தன் புருஷன் வீட்டை விட்டு விலக மாட்டாள், ரட்சிக்கப்பட்டாலே. அப்போ ஊழியம் செய்கிறவங்க இந்த நாட்களில் ரொம்ப இது எனக்கு நேற்று தான் ஒரு முதல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்போ இந்த நாட்களில் ஊழியம் என்பது ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி, ஒரு ஆசிரியர் மாதிரி, அல்லது ஒரு ஐடி ஊழியர் மாதிரி, அல்லது ஏதோ ஒரு டெக்னீஷியன் மாதிரி, அல்லது ஒரு மருத்துவர் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன தான் வீட்டில் சண்டை போட்டாலும் காலையில் எழும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க, அங்கே உண்டான நோயாளிகளை கவனிப்பாங்க, அப்புறம் சாயந்தரம் திரும்ப சண்டை போடுவாங்க. அதை போல் இன்றைக்கி நிறைய இடங்களில் ஊழியம் செய்கிறவங்க குடும்பங்களில் பயங்கர போராட்டம். ஆனால் ஊழியத்தையும் செய்கிறாங்க, அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய வீடுகளில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிற குடும்பங்கள் அநேகம். எனக்கு இந்த குடும்பங்களை குறித்து தான் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அவளுக்கு இருந்த காலமெல்லாம் ஃபேமிலி. அதனால தான் மாதத்துக்கு ஒரு முறை குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நடத்துகிறோம். அநேக குடும்பங்கள் கட்டப்படுகிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறுதியான ஜெப ஜீவியத்தை பற்றி நான் உங்களுக்கு பேசி உங்களுக்காக ஜெபிப்ப கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, உறுதியான ஜெபம் ஏன் எனக்கு இல்லை? என்னால் என்ன உறுதியாக ஜெபிக்க முடியல? பலவிதமான நெருக்கங்கள் வரும்போது ஜெபம் தள்ளாட ஆரம்பிக்குது. ஜெபத்தில் போராட்டம் வருது, நெருக்கமான பலவிதமான நெருக்கங்கள்.
நாளைக்கு கூட நெருக்கத்தை பற்றி நான் இன்னும் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளை நீங்கள் படிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்க. திருப்பி 5ஆம் வசனத்தை படிக்கலாம். 5ஆம் வசனம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க பேதுருக்காக. ஏன் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிங்க. முதல் 2 வசனங்கள், அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்தினான். சபைக்கு துன்பம் வந்துருச்சு. சபை அப்படின்னா யார்? நீங்களும் நானும் தான். விசுவாசிகளை ஏரோது என்பது பொல்லாத ஆவி. ஏரோது ஸ்பிரிட், இயேசுவை கொல்ல பார்த்த ஆவி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏரோது என்பது ஒரு பட்டம். மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் அந்த பொசிஷனுக்கு வந்தவொன்னே அவன் ஏரோது என்று அழைப்பார்கள். அப்போ இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த ஏரோது இயேசுவையே கொல்ல பார்த்தான். அதான் பரலோகம் முன்னறிவித்து யோசேப்பையும் மரியாளையும் எகிப்துக்கு அனுப்பி வைத்தார். பரலோகம் அனுப்பி வைத்து ஏரோது, அந்த நாட்களில் இருந்த ஏரோதினுடைய மரண பரியந்தம் இயேசு எகிப்தில் இருந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இங்கே சபை துன்பப்படுத்துகிறான். 2ஆம் வசனத்தை படிக்கலாம். 2ஆம் வசனத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால கொலை செய்துட்டான். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கொல்லப்படுகிறார். சபையில் பயங்கரமான இரத்த சாட்சியாய் மரிக்கிறார். நன்றாக பிரசங்கித்து கொண்டிருந்த யாக்கோபு, நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருந்த யாக்கோபு இங்கே கொல்லப்படுகிறார். சபையில் பயங்கரமான ஒரு அலசடி படுகிறது. சபை நெருக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது வசனம் சொல்லுகிறது, 3ஆம் வசனத்தை படியுங்கள். 3ஆம் வசனம், அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான் என்று பைபிளில் படிக்கிறோம். அப்போ அதுக்குள்ளே கீழே உள்ள வசனங்களில் பேதுருவை பிடிச்சு ஜெயிலில் கொண்டு வச்சிட்டான். பேதுருவையும் கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்தில், அவனை பிடித்து சிறைச்சாலையில் வச்சிட்டாங்க. அடுத்த ஃபோக்கஸ் பேதுருவை எப்படியாவது கொன்னுறணும். இவங்க தான் மெயின் கீ லீடர்ஸ். சபைக்கு முக்கியமான பிரதான தலைவர்கள் இவங்க தான். அப்போ இவங்களை கொன்னுட்டா சபை அழிஞ்சிரும் அப்படின்னு பேதுரை கொன்னுட்டா சபை அதோட ஓஞ்சிரும் அப்படின்னு ஏரோது என்ற பிசாசு நினைத்தான். அந்த சூழ்நிலையில் தான் சபை விழித்து கொண்டு 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம், பேதுருவுக்காக சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஜெயிலில் இருக்கலாம். ஜெயிலில் இருக்கிற பிள்ளைகள் எனக்கு தெரியும். ஜெயிலில் இருக்கிற கணவன்மார்கள் எனக்கு தெரியும். அல்லாவிட்டால் இப்போ ஒருத்தன் கஞ்சாவில் மாட்டிக்கிட்டு இருக்கான்னா, ஒரு தம்பி போதைக்கு அடிமை ஆயிட்டான்னா, அல்லது ஒரு சகோதரன் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாருன்னா, அது ஒரு சிறை. சிலர் தவறான உறவுகளில் சிக்கி மனைவிக்கு துரோகம் பண்ணுறான்னா அது ஒரு சிறை. சிலர் பயங்கரமான கடனை வாங்கி ஒய்ஃபுக்கு சொல்லாமல் கடனை வாங்கி வீட்டுக்குள்ளே கடன்காரனாக நிற்கிறான்னா அது ஒரு பயங்கரமான ஒரு சிறை. அப்போ இந்த மாதிரி போராட்டமான நேரங்களில் நம்ம சாதாரணமாக ஜெபம் பண்ணால் ஒன்றும் பிசாசு நம்முடைய ஜெபத்தை மட்டுப்படுத்திடுவான். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட ஜெபம் தேவை என்றால், நம்ம ஊக்கமாக ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊக்கமான ஜெபம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதாவது விடுதலை கிடைக்கும் வரைக்கும், ஜெபத்திற்கு பதில் வருகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமேன். தொடர்ந்து சோர்ந்து போயிடக்கூடாது. இவ்வளோ ஜெபம் பண்ண, இன்னும் நான் சொல்லட்டா, ஜெபிக்க தான் போராட்டமே இன்க்ரீஸ் ஆகும். சில இடங்களில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இன்றைக்கி நல்லா ஜெபிச்சிருப்பீங்க, இன்றைக்கி ஒரு மாற்றம் வந்துடும் நினைப்பீங்க. ஆனால் அன்னைக்கு தான் பயங்கர போராட்டம் அதிகரிக்கும்.
அப்போ நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. பிசாசு நம்மளை அந்த மாதிரி சோர்வடைவதற்காக சில காரியங்களை அவன் கையாள்வான். ஆனால் நீங்கள் முடிவை தான் பார்க்கணுமே தவிர இடையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கக்கூடாது. உதாரணமாக கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஜெபிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு என் கூட சேர்ந்து 15ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 22ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 15ல் நீங்கள் வசனம் 22. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அடுத்த வசனத்தை படிப்போம். அடுத்த வசனத்தை நீங்கள் படிக்கணும். அவளுக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எஸ்ன்னு சொல்லலை, நோன்னு சொல்லலை. அவளுக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவர் ஒன்றையும் பேசவில்லை. அந்த வசனத்தில் அப்படி தானே போட்டிருக்குது. அந்த வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. ஆண்டவர் ஒன்றையும் பேசலை. ஆண்டவர் பேசவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிடுங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, ஆனால் அவள் பின்தொடர்கிறாள். இன்றைக்கு இதுவரைக்கும் உங்கள் ஜெபத்துக்கு ஒரு பதிலும் வரல, ஒரு ஆன்சருமே இல்லை. என் மக வாழாமல் என் வீட்டில் வந்து இருக்கிறா, இவளுக்கு என்ன ஆகுமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல என்ற ஒரு வேதனையோடு இருக்கும்போது எப்படி ஜெபிக்கிறது? எப்படி இவளுக்காக ஜெபம் பண்ணுறது? ஜெபித்து சோர்ந்து போனவர்களுக்கு சொல்கிறேன், இனி எப்படி ஜெபம் பண்ணுறது? வேதம் சொல்லுகிறது, அந்த அம்மா கானானிய ஸ்திரீ கூப்பிட்ட போது இயேசு ஒரு ஆன்சரும் சொல்லலை. அப்பொழுது அவர் சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே இவள் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள். ஆண்டவர் வந்து அவருக்கு ஆன்சர் சொல்லலை, ஆனால் அவள் பின்தொடர்ந்து கொண்டு வருகிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, அவளை அனுப்பிவிடும் என்று தமிழில் படிக்கிறோம். இங்கிலீஷில் லார்ட் டூ சம்திங், ஆண்டவரே ஏதாவது அவளுக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சீஷர்கள் அங்கு சொல்லுகிறதாக 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர் ஜெபத்தை பற்றி நான் பேசுகிறேன். 24ஆம் வசனத்தை படிங்க. 24ஆம் வசனம், அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று, மற்றபடி அல்ல, உனக்காகலாம் நான் வரலம்மா, நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக தான் நான் வந்திருக்கேன்னு ஆண்டவர் பேசுகிறாரு. 25ஆம் வசனத்தை படிங்கள். 25ஆம் வசனத்துக்கு வாருங்க. அப்பொழுது அவள் வந்து என்ன சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். உதவி செய்யும். ஆமாம், காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். நீ ஒரு கானானிய ஸ்திரீ, நீ ஒரு அந்நிய ஸ்திரீ அப்படின்னு இயேசு அங்கே சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவை பணிந்து கொண்டாள். She worshipped Jesus Christ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் போராடி ஜெபிக்கிற ஜெபம் அல்லது தொடர் ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 26ஆம் வசனத்தை படிக்கலாம். 26, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது இல்லை. நீ ஒரு கானானிய ஸ்திரீ, அப்போது நான் வந்து பிள்ளைகளுக்காக தான் அப்பத்தை போட முடியுமே தவிர நாய்க்குட்டிக்கெல்லாம் போட முடியுமான்னு இயேசு அவளிடத்தில் பேசும்போது 27ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேசைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. 28ஆம் வசனம். 28ஆம் வசனத்தை படிப்போம். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. பிரைஸ் காட், ஹalleluya. உன் விசுவாசம் பெரிது. ஓ உமன், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த். உன்னுடைய விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமாயிட்டாள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு என்ன சொல்கிறார். அவள் கூப்பிடுகிறாள், ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவள் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள், ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். சீஷர்கள் சொல்கிறாங்க அவளுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு, ஆண்டவர் கண்டு கொள்ளவில்லை.
அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேல் மக்களுக்காக தான் வந்தேன், உனக்கெல்லாம் வரலன்றாரு. ஆகியும் அவள் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளை, மேசையிலேருந்து விழும் அந்த அப்பத்தின் துணிக்கைகளை அந்த வேஸ்ட்டை நாய்க்குட்டி சாப்பிடுமேன்னு அவள் சொல்கிறா. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. தொடர் ஜபத்தில் தான் விசுவாசம், பெரிய விசுவாசத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தினால இப்படிப்பட்ட நெருக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? பிசாசு போராட்டம், வியாபாரத்தில் போராட்டம், வருமானத்தை பிசாசு திருடுறான். வருகிற வருமானம்லாம் மெடிக்கலுக்கு மாத்திரை மருந்து வாங்கி வாங்கி வாங்கி, இன்னொரு பக்கம் அலைச்சல், வீணான செலவு, அனாவசியமான செலவு. சரியா? வியாபாரம் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆக மாட்டேங்குது. வியாபாரத்தில் போராட்டமாக இருக்குது, பொறாமையாக இருக்குது. வர வேண்டிய பணங்களும் வரல, விற்க வேண்டிய நிலங்களும் விற்கப்படலை, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். சரியான ஒரு பதில், தீர்வு எங்களுக்கு கிடைக்காம இருக்குது. எவ்வளோ காலம்தான் நாங்கள் இப்படி போராடுகிறது என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு கூட்ட மக்கள் இப்பொழுது கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், கானானிய ஸ்திரீக்கு அற்புதம் செய்தவர் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்வார். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 2ல் verse 3 என்ன போட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளை, எபேசு சபையை பார்த்து சொல்கிறாரு, சபையே நீ ரொம்ப சகித்து கொண்டிருக்கிற வேதனைகளை சகித்து கொண்டிருக்கிற அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, அந்த வசனத்தை ஒன்று நீ சகித்து கொண்டிருக்கிற, ரெண்டாவது நீ பொறுமையாக இருக்கிற, என் நாமத்து நிமித்தம் நீ ரொம்ப டயர்டே ஆக மாட்டேங்கிற, என் நாமத்து நிமித்தம் நீ பிரயாசப்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்கிற உங்களை பார்த்து உங்கள் வீட்டாரை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், அல்லது உங்களுக்கே மன உளைச்சல் வந்து என்ன தப்பு தண்டாக இருக்குதோ, என்ன கட்டு இருக்குதோ, என்ன போராட்டம் இருக்குதோ, என்ன சாபம் இருக்குதோ தெரியலையே, இப்படி நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேனே என்ற வேதனையோடு கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சரீர ஆரோக்கியம் மற்றும் என்னை போல ஊழியம் செய்கிற என் உடன் ஊழியக்காரிகள் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒப்பு கொடுத்து ஒரு 5 நிமிஷம் இருக்குது, ஜெபம் பண்ணிடுவோம். தயவு செய்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எழும்பி போயிடக்கூடாது. இருக்கிற இடத்துல முடிஞ்சால் நீங்கள் முழங்கால் படியிடுங்க, அல்லது எழும்பி நில்லுங்க, எழும்பி நின்று கொண்டு வலது கரத்தை உயர்த்தி. ஆமாம், ஒருவேளை நான் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, பார்க்கறதுக்கு அவசியமே கிடையாது. ஆனால் உங்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை என் ஆண்டவர் கவனிக்கிறார். அதனால் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேதனையோடு இருக்கிற, கஷ்டத்தோடு இருக்கிற, ஆண்டவரை சஞ்சலத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்குவீராக. உங்களுடைய அன்பின் கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஆண்டவரை, தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும். தொடர் ஜெபம், இடைவிடா ஜெபம், பதில் வருகிற வரைக்கும் ஜெபம். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, இரவு ஜெபங்களில் அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸில் கை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற மக்களுக்காக இந்த மாலை கூட்டத்தில் நான் ஜெபிக்கிறேனப்பா. யார் யார் இப்பொழுது ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வருவதாக, திருமண நாட்களுக்கு தேதி குறிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, கர்ப்பம் அடையாத கர்ப்பங்களெல்லாம் கர்ப்பம் அடைவதாக இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமா ஆண்டவரே, அலசடிப்படுகிற குடும்பங்கள்,
கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கமாய் சிதறப்பட்டு கிடக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படி உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது யார் யார் மரண படுக்கையில் இருக்கிறாங்களோ, யார் யார் வியாதியின் படுக்கையில் இருக்கிறாங்களோ, யார் யார் பலவீனத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, நரம்பு சம்பந்தமான நோய்களை குணமாக்கும், நரம்பு சம்பந்தமான நோய்களை குணமாக்கும், எலும்பு சம்பந்தமான நோய்களை குணமாக்கும், இரத்த சம்பந்தமான நோய்களை கர்த்தர் குணமாக்கும், நுரையீரல் சம்பந்தமான நோய்களை, இருமல் சம்பந்தமான நோய்களை, லிவர் சம்பந்தமான நோய்களை, ஆண்டவரே சிறுநீரக கோளாறுகளை ஆண்டவர் குணமாக்கும்படி உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து பாரத்தோடு இந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். நல்ல அந்தகார கிரியைகளை அதட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உறுதியான ஜெபஜீவியம் என்னால் செய்ய முடியலப்பா, என் ஜெபத்தை இடையில நான் விட்டுட்டேன்ப்பா என்று போராடுகிற மக்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு சாயங்காலம் ஒரு ஜெப ஆவியை, ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். சுவிசேஷ ஊழியத்தில் அவ்வளவோ வாஞ்சையோடு இருந்தேன், இப்போ சுவிசேஷ ஊழியத்துக்கு போக முடியல, சுவிசேஷம் அறிவிக்கிறதுல இப்பொழுது தாகம் இல்லை, உனக்கே இவ்வளோ இப்போ போராட்டம் இருக்குது என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே ஒரு புது பலனையும் ஒரு புது கிருபைகளையும் என் ஆண்டவர் கூட்டி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. வீட்டுக்குள்ள காரணம் இல்லாத எந்த மனிதர்களும் வரக்கூடாது. யார் வீட்டிலாவது காரணம் இல்லாமல் எந்த மனுஷன் வந்து வீட்டை குழப்பக்கூடாது. காரணம் இல்லாத எந்த தொலைபேசி அழைப்புகள் வரக்கூடாது. காரணம் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிள்ளைகள் யாரோடும் தொடர்பு கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளிலும் தங்கி இருப்பதாக. கர்த்தாவே, இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறீரப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஜெபத்துக்கு பதில் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரித்து பாடுவோமா? ஆமென். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். இனிமே உங்க ஜெபத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். சரியா? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லாவிட்டால் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் உறுதியான ஜெபமாய், ஆண்டவரே, உறுதியாய் ஜெபத்தில் நான் தரித்திருக்க எனக்கு நீர் கிருபை தரப்போகிறீர், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இரவு படுக்கைக்கு நீங்கள் போங்க. சரியா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் ஜெபத்தில் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக டெய்லி பிரயாசப்படுறாங்கப்பா, இளைப்படையாமல் பிரயாசப்படுறாங்க. அவனுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்துமாக்களை தாரும். ஆமாப்பா, அற்புதங்களை செய்யும், குடும்பங்கள்லாம் இணையட்டும் அப்படின்னு ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் இந்த ஊழியத்தின் தேவைகளெல்லாம் சந்திக்கும் அப்பா, சந்தியும் அப்படின்னு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். குறிப்பாக ஆன்லைன் ஊழியத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்டர்நெட்டினுடைய தேவைகள், மின்சாரத்தின் தேவைகள் மற்றும் டெக்னிக்கல் ஏரியாவுடைய தேவைகள், உடன் ஊழியர்களுடைய தேவைகள் மற்றும் ஆண்டவரே சோஷியல் மீடியாவினுடைய தேவைகள், அதுக்கப்புறம் டிவி சேனல்களுடைய தேவைகள், இப்படி பெரிய தேவைகள்லாம் ஆண்டவர் சந்தித்திருக்கிறாரு. இன்னும் தொடர்ந்து சந்திக்கும்படி ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மயம்படுத்துகிறார். மறந்துடாதீங்க, நாளைக்கு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்றைக்கி உடனே ஃபோன் எடுத்து நீங்கள் யூடியூப்குள்ளே போய் அங்கே ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அப்போது நம்முடைய சேனல் ஓப்பன் ஆகும். உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சப்ஸ்கிரைப் என்ற இடத்துல டச் பண்ணிங்கன்னா
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. தினந்தோறும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்ல கர்த்தருக்குள்ளே வளரலாம். தமிழில், இங்கிலீஷில், ஹிந்தியில், தெலுங்கில் அனுதினம் ஆவியானவரோடு கேட்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பாடுவோம். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் தூயவன் அவர், உன்னை சீரப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் தூயவன் அவர், உன்னை சீரப்பாய் வணங்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார்.